வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6 டாபிக், அதாவது தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ட் 6 கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 6 வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் உள்ள தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற டாபிக். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே எம்சிக்யூ தான், மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்போம். எக்ஸாமில் நமக்கு எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இனி போடுற வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தொடக்க கால தமிழர்களின் வரலாற்றை அறிய உதவும் சான்றுகளான 14 மேல்கணக்கு நூல்கள் என்பவை என்ன? 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது என்னது? 10 பாட்டும் 8 தொகையும் தான் 14 மேல்கணக்கு நூல்கள். அடுத்த கொஸ்டின், தொல்காப்பியம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல தொல்காப்பியம் சார்ந்து வரக்கூடிய கூற்றுகளில் எது தப்புன்னு பார்ப்போம். இது தமிழின் பழமையான இலக்கண நூல், இது கரெக்டு. இந்நூலின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கிறது, எஸ் கரெக்ட். 3வது பகுதி மக்களோட சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது, இதுவும் கரெக்ட். அப்ப தப்பு இதுதான். இது 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லியிருக்காங்க. இது 14 கீழ்கணக்கு நூல் கிடையாது, இது ஒரு இலக்கண நூல். ஓகேவா? தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். அப்ப இதுதான் தவறு. தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் காணப்படும் குகை வாழிடங்கள் குறித்த கூற்றுகளை ஆராய்க. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இக்குகையில் பெரும்பாலும் சமண துறவிகள் வாழ்ந்தார்கள். பிராமி கல்வெட்டுகள் காணப்படக்கூடிய குகைகளில் யார் வாழ்ந்தாங்கன்னா சமண துறவிகள், இது கரெக்டு. குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேற்றுவதற்காக வெட்டப்பட்ட பகுதி கொடுங்கை அல்லது வாரி எனப்படும். மழைநீர் வெளியேறதுக்காக வெட்டப்பட்ட பகுதிக்கு பேரு கொடுங்கை அல்லது வாரி, இதுவும் சரி. குகைகளை அரசர்களும் வணிகர்களும் துறவிகளுக்கு அமைத்து தந்தன. அரசர்களும் வணிகர்களும் தான் துறவிகளுக்காக அமைத்து தந்தன. ஸோ இந்த 3 கூற்றுகளுமே சரி. ஸோ ஆப்ஷன் வந்து அனைத்தும் சரி. 4வது கேள்வி, தொல்லியல் எச்சங்களான பாரம்பரிய பொது சொத்துக்களை பாழாக்கும் செயலை வரலாறு எவ்வாறு குறிப்பிடுகிறது? ஸோ தொல்லியல் ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பாழாக்கக்கூடிய செயலை என்ன மாதிரி குறிப்பிடுறாங்க அப்படின்னா நாச வேலைகள் அப்படின்னு சொல்றாங்க, வேண்டலிசம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கூடலூர் ஆகோல் பெடுதீயன் அந்தவன் கல் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட நடுக்கல் எங்கு காணப்பட்டது? ஸோ எந்த பகுதியில் காணப்பட்ட நடுக்கல்ல கூடலூர் ஆகோல் பெடுதீயன் அந்தவன் கல் அப்படிங்கிற வாசகம் இருந்துச்சு அப்படின்னா புலிமான் கோம்பையில் கண்டுபிடிக்கப்பட்ட நடுக்கல்ல தான் காணப்பட்டிருக்கு. நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கும் நூல். எந்த நூல்ல நடுக்கற்கள் எப்படி நடணும் அதுக்கான வழிமுறைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல தான் குறிப்பிடுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சுடுமண் கலன்களில் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கண்டெடுக்கப்பட்ட இடங்களில் பொருந்தாதது. அதாவது தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட சுடுமண் கலன்கள் வந்து எங்கெங்கெல்லாம் காணப்பட்டிருக்கு, எதுல வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அரிக்கமேடு, கொடுமணல், கீழடி, இது 3லையுமே இருந்திருக்கு. ஸோ இப்போ 4வது ஆப்ஷன் பையம்பள்ளி, பையம்பள்ளியில கிடையாது, பையம்பள்ளியில வரல. எகிப்து நாட்டின் பெரனிக்கே மற்றும் குசேர் அல் ஹாதிம் ஆகிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் கலன்களில் காணப்படும் பெயர்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழியிலையும் பிராகிருத மொழியிலையும் எழுதப்பட்டிருந்திருக்கு. எகிப்து நாட்டோட பெரேனிக்கே குசேர் அல் ஹாதிம்ங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் கலன்கள்ல தமிழ் எழுத்துக்களும் பிராகிருத எழுத்துக்களும் காணப்பட்டிருக்கு. அடுத்து கேமியோ மற்றும் இன்டாக்லிகோ என்பவை எதை குறிக்கின்றன? ஸோ இந்த வார்த்தைகள் வந்து எதை குறிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கேமியோ அப்படின்னா அணிப்புடைப்பு மணிகள், அதே மாதிரி இட்டாக்லிகோங்கிறது செதுக்கு வேலைப்பாடுடைய பொருட்கள், இதுதான் வந்து இது குறிப்பிடுகின்றன. அரிக்கமேடு அகழாய்வில் ஈடுபட்ட தொல்லியல் அறிஞர்களில் அல்லாதவர். ஸோ இங்க அரிக்கமேட்ல அகழாய்வு செஞ்சாங்கல்ல, அதுல வராதது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் இருப்பாங்க, KM ஹசால் இருக்காரு,
ஏ கோஷ், இவங்க 3 பேருமே அரிக்கமேடு தொல்லியல் அறிஞர்களா இருந்திருக்காங்க. வராதவர்னு கேட்டா அலெக்சாண்டர் ரீ. அடுத்து தொல்லியல் பாதுகாப்பு சட்டங்களை அவற்றின் ஆண்டுகளோடு சரியாக பொறுத்துக. எது எந்த ஆண்டோட மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பொறுத்துக. இந்திய புதையல் சட்டம். இந்திய புதையல் சட்டம் 1878 வரும். பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972 வரும். பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வு களங்கள் சட்டம் 1958 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. சங்க காலத்து முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் எந்த 2 இடங்கள்ல கிடைச்சிருக்கு? சங்க காலத்து முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைக்கப்பட்ட இடங்கள் பார்த்தோம்னா கொடுமணலும் போடிநாயக்கனூர்லயும் கிடைச்சிருக்கு. தென்னிந்தியாவில் ரோமானிய நாணயங்கள் அதிக அளவில் செறிந்து காணப்படும் மண்டலம். இங்க எந்த மண்டலத்துல ரோமானிய நாணயங்கள் அதிகமாக காணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் மண்டலத்துல தான் ரோமானிய நாணயங்கள் அதிகமாக காணப்பட்டது. கட்டி வடிவிலான இங்காட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கட்டி வடிவிலான தங்கம் பார் மாதிரி இருக்குல்ல, அது வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அது பேர் புல்லியன் அப்படின்னு சொல்றாங்க. புல்வியன் அப்படின்னு சொல்றாங்க. கட்டி வடிவிலான தங்கம் மற்றும் வெள்ளி. கௌட்டிலியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படும் பாண்டிய கவாடகா என்பது எதனை குறிப்பிடுகிறது? எதை சொல்றாங்க? பாண்டிய கவாடகா அப்படின்னா என்னன்னா பாண்டிய நாட்டின் குதிரைகள் அது கிடையாது. பாண்டிய நாட்டின் முத்துக்கள் மற்றும் கடற்பொருட்களை தான் கவாடகா அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய நாட்டின் முத்துக்கள் மற்றும் கடற்பொருட்கள். அடுத்து தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த குதிரை வணிகர்கள் குறித்து குறிப்பிடப்படும் மகாவம்சம் இந்த நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது. 7வது கேள்வி, முசிறி, தொண்டி, கொர்க்கை போன்ற துறைமுகங்கள் மற்றும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்து குறிப்பிடப்படும் பண்டைய கிரேக்க நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூலில் குறிப்பிடப்படுதுன்னா எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலில் தான் முசிறி, தொண்டி, கொர்க்கை துறைமுகங்களும் சேர பாண்டியர்களோட அரசர்கள் பற்றின குறிப்புகளும் இருக்கு. அடுத்து மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படிங்கிற நூலை அவர் எந்த மொழியில எழுதியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. லத்தீன் மொழியில எழுதியிருப்பாரு. மூத்த பிளினியின் இயற்கை வரலாறு எழுதப்பட்ட மொழி லத்தீன் மொழி. அடுத்து 19வது கேள்விக்கு, பிளினியின் குறிப்புப்படி தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து எத்தனை நாட்களில் இந்தியாவை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளினி சொன்னது 40 நாட்கள். ஸோ ஆன்சர் இதுக்கு 40 நாட்கள். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் பக்காரே என்ற துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஓகேவா, பக்காரே துறைமுகத்தை பாண்டியர்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னு சொன்னவர் மூத்த பிளினி. 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள் மற்றும் நிலப்படத்தை கொண்ட தாலமியின் புள்ளியியல் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாட்டு துறைமுகங்களில் தவறானது எது? அதாவது அவருடைய நூல்ல தமிழ்நாட்டு துறைமுகங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல வராத துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோபட்மா துறைமுகம் பற்றி இருக்காது. காவிரி, பூம்பட்டினம், கொர்க்கை, முசிறி இந்த 3 துறைமுகங்கள் பற்றியும் தாலமியோட புவியியல் நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து பியூட்டிங்கேரியன் அட்டவணை. பியூட்டிங்கேரியன் அட்டவணைங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரோமானிய பேரரசோட சாலைகள் குறித்த நிலப்படம். ஓகேவா, ஸோ ரோட் மேப் தான் இது பியூட்டிங்கேரியன் அட்டவணை. 23வது கேள்வி, ஹெர்மாபோலன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்த சரக்குகள் குறித்த பட்டியல் எதில் காணப்படுகிறது? இந்த ஹெர்மாபோலன்கிற கப்பல் ரோமானிய நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. ஸோ இந்த குறிப்புகள் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வியனா பாப்ரஸ் அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அசோகரின் கல்வெட்டில் கேரள புத்திரர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் யாரு? கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் சேரர்கள்.
கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு எந்த மன்னரின் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகிறது? அந்த புகழூர்ல கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுல யாரை பத்தின 3 தலைமுறைகளை குறிப்பிடுறாங்கன்னா சேர மன்னர்கள். சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யார்? அவற்றின் முகப்பில் புலி உருவமும் மறுபுறத்தில் யானை உருவமும் காணப்படுகிறது. சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் சோழர்கள். மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த மன்னனை குறிப்பிடுகிறது? மாங்குளத்துல கண்டறியப்பட்ட தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. இரும்பு உருக்கும் முளைகள் அகழாய்வில் கண்டறியப்பட்ட இடம் ரொம்ப முக்கியமானது. இரும்பு உருக்கும் முளைகள் காணப்பட்டது கொடுமணல் மற்றும் குட்டூர் கல்வெட்டுகள்ல அகழாய்வுல. கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்ததற்கான தொல்லியல் சான்று எங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது அரிக்கைமேடு மற்றும் குடிக்காடு அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் சான்றுகள் தான் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை தருகிறது. அடுத்த கேள்வி, களம் செய்கோ என சங்க காலத்தில் அழைக்கப்பட்டவர்கள் யார்? யார் களம் செய்கோ என்று அழைக்கப்பட்டனர்? மட்கலன்கள், அதிலேயே கலன் வந்திருக்கும். ஸோ களம்ங்கிறதுனால மட்கலன்கள் செய்வோர் தான் அழைக்கப்பட்டாங்க. உமணர்கள் எனப்படுபவர்கள் எந்த பொருளை வியாபாரம் செய்தவர்கள்? உமணர்னாலே உப்பு வியாபாரம் செய்தவங்க தான் உமணர்கள். ஸோ ஆன்சர் இதுக்கு உப்பு. பெரும்பத்தன் கல் எனப்படும் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? தங்கத்தோட தரத்தை அறியும் உரைக்கல், அதுக்கு பேரு தான் பெரும்பத்தன் கல். இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தாய்லாந்துல குவான் லுக் பாட் அப்படிங்கிற இடத்துல தாய்லாந்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எகிப்தின் எந்த துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானையோடும் கண்டெடுக்கப்பட்டது? எந்த துறைமுகத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பெர்னிக்கே துறைமுகம். 7.5 கிலோ மிளகு. பனை ஓரி, கண்ணன், சாத்தன் என தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண் பாண்ட துகள்கள் எங்கு கண்டறியப்பட்டது? ஸோ இந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான சுடுமண் பாண்ட துண்டுகள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. குஷேர் அல் ஹாதிம் அப்படிங்கிற இடத்துல. குஷேர் அல் ஹாதிம். 35வது கேள்வி, கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கேக்கரா என்ற சிற்றூரின் அருகே அமைந்துள்ள பழங்கால துறைமுகம் எது? ஸோ அந்த பழங்கால துறைமுகம் பட்டணம். 1876 ஆதிச்சநல்லூரில் முதலில் அகழாய்வு நடத்திய ஜெர்மானிய பரப்பாய்வாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜாகோர் அவர்கள் தான் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்திய பரப்பாய்வாளர். சிவகலை அகழாய்வில் கிடைத்த நெல்மணிகள் அமெரிக்காவின் பீட்டா ஆய்வகத்தின் பகுப்பாய்வு செய்யப்பட்ட போது அதோட காலம் என்னவாக கணிக்கப்பட்டிருக்கு? அந்த நெல்மணிகளினோட காலம் கேட்டிருக்காங்க. ஸோ கிபி 1155 ஆண்டுகள் பழமையானது. கிமு 1155 ஆண்டுகள் பழமையான நெல்மணிகள்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பொறுத்துக. தொல்காப்பியர் குறிப்பிடும் திணை மற்றும் கடவுள்களை சரியாக அந்தந்த திணைக்கான கடவுள்கள மேட்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வரும். சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம்ங்கிற ஊர், கொடுமணம்ங்கிறது கொடுமணல் என்று அழைக்கப்பட்டது. இது ஈரோட்டுக்கு பக்கத்துல உள்ள கொடுமணல். கீழடி அகழாய்வு குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா, இது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊர்ல அருகில் உள்ளது. இது கரெக்ட். இங்கு செங்கற்கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள் கண்டறியப்பட்டன. இதுவும் கரெக்ட். இங்கு காணப்பட்ட குறியீடுகள் சிந்துவெளி முத்திரைகளுடன் ஒப்புமை கொண்டுள்ளன. எஸ், இது எல்லாமே கரெக்ட். அப்ப தப்பானது இதுதான். இது தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இது மதுரைக்கு பக்கத்துல உள்ளது. அப்ப தாமிரபரணி ஆறு கிடையாது, வைகை ஆறு.
ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் தப்பு. 41வது கேள்வி, நூலை எடுப்பதற்கு பயன்படும் நூல் நூற்கும் கதிர் ஸ்பிண்டில் வோல் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் எங்கு வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறப்போ கொடுமணல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு கொடுமணல் தான் கரெக்ட். புத்தகத்தின் இரு இடங்கள்ல கொடுமணல் மற்றும் பட்டணம் கிடைத்துள்ளதாக உள்ளது, எனினும் கொடுமணல் நெசவுக்கு மிகவும் புகழ் பெற்றது. ஸோ புகழ் பெற்றது அப்படிங்கிறப்போ கொடுமணல் தான் நம்ம சூஸ் பண்ணணும். யவனர் என்னும் சொல் எந்த கிரேக்க பகுதியிலிருந்து வந்தது? யவனர் என்னும் சொல் வந்து எந்த பகுதியிலிருந்து வந்துச்சுன்னா அயோனியாங்கிற கிரேக்க பகுதியிலிருந்து வந்தது. வெண்ணிக்குயத்தியார் என்ற பெண்பார் புலவர் எந்த பகுதியை சார்ந்தவர்? இவங்க வந்து வெண்ணி, அதனாலதான் அவங்க பேர்லயே வந்திருக்கும். ஸோ அப்ப இவங்க வெண்ணி பகுதியை சார்ந்தவங்க. அதிக அளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள், இரும்பினால் ஆன கருவிகள் மற்றும் 29 வரிசைகள் கொண்ட கட்டுமானம், 9 சுடுமண் குழாய்கள் மூலம் நீர் மேலாண்மை ஆகியவை எங்கு அகழாய்வில் கிடைக்கப்பட்டுள்ளன? இது எல்லாமே கிடைச்சது ஆதிச்சநல்லூர்ல. சங்கு வளையல்கள் செய்யும் தொழிற்கூடம் இருந்ததற்கான சான்றுகள் எங்கு அதிக அளவில் கிடைத்துள்ளன? ஓகேவா, சங்கு வளையல்கள் வந்து கொடுமணல் மற்றும் கொற்கை. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைத்த ஈமத்தாளிகளில் காணப்படும் மனித எலும்பு கூடுகளுடன் எந்த நாட்டு நாகரிக பொருட்களை ஒத்த சுடுமண் உருவங்கள் கிடைத்துள்ளன? சிந்துவெளி. இதுக்கு ஆன்சர் சிந்துவெளி. அடுத்து ருசட் கோட்டட் எனப்படும் மட்கலன்கள் எதை குறிப்பிடுகின்றன? இந்த மட்கலன்கள் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்ட மட்கலன்களுக்கு தான் ருசட் கோட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்திற்கு என்ன பெயர்? அசோகரோட கல்வெட்டுகள்ல இருந்த பிராமி வடிவத்துக்கு வந்து அசோகன் பிராமி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து கூற்று, 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கூற்று பாருங்க, சங்க காலத்தில் பெண்கள் முதல் நிலை உற்பத்தியில் ஈடுபட்டனர். சரியானது. காரணம், மகளிர் திணைப்புணம் காத்தல் குறித்தும் உமனர் குலமகளிர் உப்பு விற்றது குறித்தும் சங்க செயல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ அதுல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்க முதல்நிலை உற்பத்தியில ஈடுபட்டாங்கன்னு. அப்ப கூற்றும் காரணமும் சரி, அதுக்கான சரியான விளக்கமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பார்ப்போம். காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல் ஆகிய நகரங்கள் எத்தகைய மையங்களாக திகழ்ந்தன? இது வந்து உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தது. ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இந்த லெசனில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இதே மாதிரி யூனிட் 6ல் உள்ள எல்லா லெசன்ஸையுமே நம்ம மல்டி சாய்ஸ் கொஷின்ஸாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.